அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஆனந்த அருள் பதிவில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய தடைகள், அவருடைய வாழ்வில் முன்னேற்றத்துக்கு ஏற்படக்கூடிய தடைகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், இடர்பாடுகள் இவைகளெல்லாம் நம்முடைய திருமுறைகளின் மூலமாக எப்படி அதை களைவது என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இப்போ வாழ்க்கைனாலே ஒரு போராட்ட களம் தான். ஒரு ஆங்கில கவிஞன் ஐசக் அரிஸ்மோங்கிறவர் என்ன சொல்கிறாரு, லைஃப் இஸ் எ ப்ளசன்ட், டெத் இஸ் எ பீஸ்ஃபுல், தட் இன் பிட்வீன் த டிரான்சிஷன் இஸ் எ ட்ரபுள்சம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வாழ்க்கை ஒரு போராட்ட களம் தான். அது சில பேருக்கு எளிதாக இருக்கும், சில பேருக்கு கடினமான போராட்டங்களாக இருக்கும், சில பேருக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும், சில பேருக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இருக்கும். அது அவரவர் பிறந்த நேரம், அவரவருடைய அமைந்த நேரங்கள், அவர் வாழ்க்கை முறை இதை பொறுத்து இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தான் ஆகணும். ஒரு ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானம் போன்று தான் வாழ்க்கை. ஏன்னா ஒரு கால்பந்தாட்ட தொடரில் வெற்றி பெறுவது என்பது சாதாரணமானதல்ல. இப்போ கூட நமக்கு உலக கால்பந்து வர இருக்குது. வரக்கூடிய ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 19 வரைக்கும் நடக்க இருக்கிறது. ஆகவே அதில் உடனடியாக ஒரு உலகக்கோப்பையை ஒருத்தர் வெற்றி பெறுவதில்லை எந்த ஒரு நாடும். அதற்கான பல ஆயத்த பணிகள், பல கட்ட தேர்வுகள், அப்புறம் லீக் மேட்சஸ், அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், அப்புறம் ஃபைனல். ஸோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இடர்பாடுகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குது? நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் அந்த இடர்பாடுகள் இருப்பதை களைவது தான் நம்மளுடைய முயற்சி. ஸோ இன்னொரு அறிஞர் சொல்கிறார், ஒரு தாமஸ் ஹார்ட் கிராஃப்ட்டுங்கிறவர் சொல்கிறார், லைஃப் இஸ் எ கிரெயின் ஸ்டோன். த கிரெயின் ஸ்டோன் இட் கிரெயின்ஸஸ் டவுன் ஆர் பாலிஷஸ் அப், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்முடைய முயற்சிகளிலேயும் அந்த தடைகளை களைவதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அந்த அறிஞன் சொல்கிறான். ஸோ அந்த தடைக்கல்களெல்லாம் எப்படி நாம் படிக்கற்களாக மாற்றுகிறோம் என்பதை பொறுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல போராட்டங்களை, பல தடைகளை கண்டு அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்திருக்கிறேன். அது சிவபெருமானை தொழுது அவற்றின் மூலமாக அந்த தடைகளெல்லாம் நீக்கி பல்வேறு தடைகள், பல்வேறு போராட்டங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. அது மாதிரி பல பேருக்கு அந்த போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தை நாம் எப்படி நாம் மீளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த எந்த இறைவனை, எந்த சிவபெருமானை, எந்த தலத்துடைய சிவபெருமானை வணங்கினால் நமக்கு இந்த போராட்டங்கள், தடைகள், இடர்கள் எல்லாம் நீங்கும். திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில் சொல்வார், அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், வல்வினை தொந்தம்தான் என் செய்யும், தில்லை மாநகர் அம்பலவானருக்கு எல்லையில்லா அடிமை பூண்டனுக்குன்னு பாடுவார் நம்முடைய திருநாவுக்கரசர். அப்போ தொல்லை வல்வினைகள் தொந்தம்தான் என்ன செய்யும். அது எப்போ நாம் இறைவனை, அவனுடைய அருளை பெற்று இருக்கின்ற பொழுது அவைகள்லாம் ஒன்றும் செய்யாது என்று திருநாவுக்கரசர் சொல்வதைப் போல நமக்கு வரக்கூடிய தடைகளை, இடர்களை, நெருக்கடிகளை நாம் களைவதற்கு ஒரு அருமையான ஒரு தலம் இருக்குது. அந்த தலம் தான் திருநெடுங்குளம் என்ற ஒரு சிவபெருமான் இருக்கக்கூடிய தலம். அது எங்கே இருக்குது என்று சொன்னால், திருச்சி ராப்பள்ளிக்கு அருகாமையில் துவாக்குடி என்ற இடம் இருக்குது. அது தஞ்சாவூர் போகிற சாலையில் இருக்குது. அதாவது பெல்லு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்குது. அந்த துவாக்குடி பெல்லுக்கு அடுத்த துவாக்குடியிலேருந்து ஒரு இடதுபுறமாக ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநெடுங்குளம் அப்படின்னு இருக்குது. அங்கே திருநெடுங்குலநாதர் அப்படி இருக்கார். அந்த அம்மை பேர் ஒப்பிலா அம்மை. ஸோ இந்த சிவபெருமானை நாம் வணங்கினால் நம்மளுடைய அத்தனை தடைகளும், நெருக்கடிகளும் தீர்ந்து போகும் என்பது நான் கண்கூட அனுபவித்து உண்டு. அதை திருஞான சம்பந்தர் அந்த தலத்துக்கு பாடியிருக்கார். எப்படி திருஞான சம்பந்தர் திருமறைக்காட்டிலிருந்து கூன்பாண்டியனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிவிட்டு நேரடியாக அவர் புறப்பட்டு சோழ நாட்டுக்கு வரும்போது வணங்கிய இந்த திருநெடுங்குளம், அங்கே ஒரு 11 பாடல்களை பாடுகிறார்.
அந்த இடர்களையார் நெடும் பதிகத்தில் அதில் முதலும் முற்றிலுமான பாடல் தான் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சக நின்று உன்னை பேசினேன் அல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்த்த நிறையுடையார் இளர்களை வாய் நெடுங்கலமேயவனே. அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இடர்பாடுகளையும் நாம் அங்கே உள்ள சிவபெருமானை வணங்கி தொழுது மனதார நாம் அந்த வேண்டினால் நிச்சயமாக அவை அந்த தடைகள் நீங்கும். மாணிக்கவாசகர் சொல்கிற போது வேண்டத்தக்கதும் அறிவாயினி வேண்டியது முழுவதும் தருவாயினி சொல்வதைப் போல அந்த நெடுங்குலநாதர் நமக்கு நிச்சயமாக அந்த தடைகளை நீக்கி கொடுப்பார். நான் இதை உண்மையாக வாழ்க்கையில் உணர்ந்தேன். எனக்கு என்னுடைய மகள் உடைய குழந்தை பிறந்தது 2022. பிறந்த உடனே அடுத்து மறுகணம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆண் குழந்தையே மகிழ்ச்சியாக இருந்துட்டு உடனே எல்லா உறவினருக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்ட்டு போனேன். அங்கே போய் உட்காந்துருக்கோம். குழந்தைக்கு வந்து அதாவது ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குதுன்னு சொல்லி தாயை விட்டு குழந்தைய வேறு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. திருச்சியில் மாருதின்னு ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே இன்குபேட்டரில் வைக்கணும்னாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும், உடனடியாக நான் நேரடியாக போய் இந்த இறைவனை வேண்டின தலம் தான் அந்த திருநெடுங்குலநாதர். அதேபோல் என்னுடைய பதவி உயர்வு பல்வேறு வகையில் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தது. போய் அந்த அவனை தவிர வேறு யார் நமக்கு இருக்கா? ஸோ அதனால் நான் அங்கே போய் வேண்டினேன். எல்லாம் நிவர்த்தி ஆனிச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லார்ட்டையும் நான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் போய் வணங்கி தன்னுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறேன். அதாவது திருஞான சம்பந்தம் பாடுவார், நிறைவுடைய நெஞ்சிலும் நீரிலும் பூவிலும் பறைவுடைய முழவிலும் பலியிலும் பாட்டிலும் கரையுடைய மிடற்று அண்ணல் காணப்பேர் கருதி குறையுடையவர்க்கல்லார் கலைகிறார் குற்றமே என்று சொல்வார். அப்போ யாருக்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அவர்களெல்லாம் போய் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக என்று நெடுங்குலநாதர் இருக்கிறார். அந்த நெடுங்குலநாதரை நீங்கள் வணங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பல பேருக்கு விவாகரத்தில் தோல்வி இருக்கலாம், சில பேருக்கு திருமணத்தில் தடை ஏற்பட்டிருக்கலாம், சில பேருக்கு குழந்தை பேர் பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பல்வேறுக்கு பதவி உயர்வு, வேலை கிடைக்காமல் இருக்கிறது, பல குடும்ப நிகழ்வுகள், இப்படி பல்வேறு இடர்பாடுகள் மனிதனுக்கு இருக்குது. இடரிலும் தளரிலும் என் உருநோய் தொடரிலும்னு சொல்கிறதைப் போல் அவைகளெல்லாம் நாம் களைவதற்கு ஒரு சிறந்த தலம்தான் அந்த திருநெடுங்குலநாதர். அதாவது மனிதனுக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லாத மனிதன் யார்? இப்போ அதை தான் வள்ளுவரும் சொல்கிறார், சுடச்சுடர சுடரும் பொன்போல் ஒளிரும் துன்பம் துடச்சுடர் நோக்கி பார்க்கும்பார். அது மாதிரி துன்பம் வருவதெல்லாம் இயற்கையாக இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த துன்பத்தை களைவதற்கு ஒரு அருமையான ஒரு இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா திருநெடுங்குலநாதர். நம்ம அங்கே போய் நிச்சயமாக நம்ம அவனுடைய இறைவனை வணங்கினா கிடையாது, நிச்சயம் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரும். அங்கே அந்த சிவலிங்கமே சுயம்பான ஒரு சிவலிங்கம். அதனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே அது கண்கூடாத ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். தயவுசெய்து போகிறவர்கள் அங்கே இருந்து அந்த சிவனை தரிசித்து 11 பாடல்கள் சிவபெருமானை பற்றி பாடப்பட்ட திருஞான சம்பந்தருடைய இடர்களையார் பதிகத்தை படித்து மனதார வேண்டி கொண்டு வாங்க. அதோடு அதில் ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, அங்கே அந்த நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்ததாக உள்ளார இருக்கும். அந்த நவகிரகத்தை 11 முறை நீங்கள் வலம் வரணும். வந்து மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம். நான் ஒரு உண்மை சம்பவத்தை இந்த நேரத்தில் சொல்லணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய நிலத்தை ஒருத்தருக்கு விற்பனை செஞ்சார். அந்த விற்பனை செஞ்ச பிறகு அதை பணம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அதை பல நேரங்களில் கேட்கும்போது அவர் தரேன்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இவரால் அவரை வலிமையாக கேட்கக்கூடிய அளவில் இவர் இல்லை. ஆனால் அவர் பெரிய பின்புலம் உள்ளவரதுனால ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆண்டு 2 ஆண்டு அப்படி அந்த தடைபட்டு வந்தது. அப்போ என்னிடம் தெரிவித்தார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் திருநெடுங்குலம் வாங்க, அந்த இறைவனை தரிசிங்க, அந்த இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு அந்த பணம் வந்துவிடும் என்று சொன்னேன். இது நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். உடனடியாக அவர் இறைவனை மனதார வேண்டினார், 11 பாடலையும் படித்தார், மனதால் வேண்டிக் கொண்டார், நவகிரகங்களை சுற்றி வேண்டிக் கொண்டார். அங்கே இருக்கக்கூடிய அங்கே சிவபெருமான் மட்டும் இல்லாது நம்மளுடைய பெருமாள் அங்கே இருக்கிறார், அவரையும் வேண்டிக் கொண்டார். அப்புறம் ஒப்பிலா நாயகி
பண்டார்குழல் அருவியோடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆணி சென்னி பெருமான் ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பிலா நாயகி இருக்காங்க. அந்த அம்மையும் வேண்டி இருந்து கிட்டத்தட்ட அதை முடித்து மதியம் உணவறிந்து விட்டு ஒரு 4-5 மணியை போல் அன்று உடனடியாக அவருக்கு தொலைபேசியில் ஒரு செய்தி, உங்களுடைய பணம் 2 நாளே வழங்கப்படும் என்று அவருக்கு தொலைபேசி செய்தி. அவர் எல்லையில்லாத ஆனந்தம். எப்படி நான் சொன்னேனே, தில்லை மாநகர் அம்பலவானருக்கு எல்லையில்லா அடிமை குண்டனுக்கு போல எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். இது மாதிரி பல்வேறு உண்மை சம்பவங்கள்லாம் இருக்குது. ஏனென்றால் அந்த சிவபெருமான் அப்படிப்பட்டவர். ஏன்னு சொன்னால், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடக்கூற்றை உதைத்த பொன்னடியே நாளும் பரவி பூவோடு நீர் சுமர்க்கும் நின்னடியார் இடர்களைவாய் நெடுங்கலம் ஏவனே. அது எப்படி மார்க்கண்டேயனுக்கு அந்த உயிரை கொடுப்பதற்கு எப்படி பண்ணாரோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய குறைகளெல்லாம் களையக்கூடிய ஒரு தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறார். அவரை நீங்கள் தரிசித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இடர்பாடுகளும் கலைந்து நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தடைகளை நீங்கி வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதற்கு சாட்சி நான் ஒருவன் என்பதையும் தெரிவிக்கிறேன். அதுபோல் பல்வேறு அறிஞர்கள் நண்பர்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே எல்லோரும் அந்த திருநெடுங்குளத்தில் இருக்கிற திருநெடுங்குலநாதரை தரிசியுங்கள், பயனை அனுபவியுங்கள், தடைகளை வென்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.